வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே நம்ம முதல்ல இதை சரி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சுங்க. வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்களுக்குமே இது வரதான் செய்யுதுங்க. ஸோ இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா சிம்டம்ஸே காட்டாமல் அதை நம்மளை பாதிக்கிறதால தான் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனையாக அது மாறுது. பொதுவாக கிட்னி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாதுங்க. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடுது. ஆனால் நாம ஒரு சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை முன்னாடியே தெரிந்து கொள்வதன் மூலமாக முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி சிறுநீரக பாதிப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியராக இருக்கக்கூடியது நம்ம சரி பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை போன்ற அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாங்க. இப்போ சிறுநீரகம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும். அப்படி தொய்வு ஏற்படும் போது என்ன ஆகும்னா கழிவு நீக்க மண்டல வேலை மிகச் சிறப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலையே நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீரகம் வழியாக அந்த சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றுறது தான். இப்போ அதனுடைய செயல்பாடு சரியில்லை, சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய அந்த செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகிடும்னா உடனே நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. இதனால் அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நமக்கு உடல் பலவீனமாக இருக்கும், கடுமையாக உடல் வலிக்கக்கூடியதாக, உடல் சோர்வு, அது போல் எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும். குமட்டல், வாந்தி, மயக்கம், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்கும். உடல் வலி கடுமையாக நமக்கு இருக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மருத்துவரை அணுகி உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது. தூங்குவதில் சிரமம் ஏற்படுதா பாருங்க. இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. ஏன்னா சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றுறது தான் அதனுடைய வேலை. ஸோ ஆனால் அந்த மாதிரி வேலை சரியாக நடக்கலை அப்படின்னா ரத்தத்தில் போயிட்டு அந்த கழிவுகள்லாம் தேங்கும் போது அது தூக்கத்தையுமே பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு உங்களுக்கு வழிவகுக்குங்க. அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமனான ஒரு பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கூட போயிட்டு கிட்னி ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கக்கூடிய அல்லது கிட்னி பாதிப்படைஞ்சிடக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த அறிகுறி அதிகமாக காமனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தூங்குவதில் சிரமம் ஏற்படக்கூடிய அறிகுறி இருக்கிறதா சுட்டி காட்டுவாங்க. ஏன்னா அதிக நபர்களுக்கு இந்த காமனான அந்த தூங்குவதில் சிரமம் அப்படின்ற அந்த அறிகுறி இருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கவனித்து சரி செய்து கொள்வது நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. அப்பதான் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். உடலினுடைய வெப்பநிலை சமநிலையாக இருக்கும். ஸோ இந்த வேலை சரியாக நடந்துச்சுன்னா நிறைய மாற்றங்கள் நம்முடைய உடலில் நடக்கும். என்னன்னா ரெட் பிளட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ரத்த சிகப்பணுக்கள் அது நமக்கு புதுசாக உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோட உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். ஆனால் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது எங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரிக்கக்கூடிய சரும தோல் அலர்ச்சி பிரச்சனைகள் ஏற்படும். சருமம் வறட்சியாக மாறும். அரிப்பு ஆங்காங்கே நமக்கு தென்படும். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான குறைபாடுகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் உங்களுக்கு எலும்பு பாதிப்புகளும் இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் உங்களால் சமன் செய்ய முடியாமல் போகும். இதனால் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உடல் நலம் உங்களுக்கு பாதிக்கப்படும். அதை காரணமாக வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான நோய்களும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு, அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அடிக்கடி நீங்கள் யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கான அறிகுறியை தான் சுட்டி
காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக உங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்க தோணுது அப்படின்னா இது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாக இருக்குங்க. பொதுவாக நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள், சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் அது அவங்களுக்கு வந்து தடைப்படும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்றது உணர்வு தோன்றும். சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்கும். சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வு தென்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதனால் இது ஏற்பட்டிருக்கின்றது தெரிந்து கொண்டு சரி செய்து கொள்ளுங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் அதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அறிகுறியை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கணும். ஆனால் சிறுநீரகத்தினுடைய செயல்படக்கூடிய திறன், அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து வீக் ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து நச்சுக்களை மட்டும் உங்களுடைய சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் என்ன பண்ணணும்னா சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் தடைபட்டதால சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்கும். இதனால தான் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் அது கூட சேர்ந்து வெளியேறுது. அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா உடனே தாமதிக்காமல் பீதி அடையாமல் பயப்படாமல் மருத்துவரை வந்து நீங்கள் அணுகணுங்க. ஏன்னா இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று, அதாவது சுருக்கம் சொல்லணும்னா கிட்னி கேன்சர், கிட்னி ஸ்டோனு ஆர் கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், இதில் எதுவுமே உங்களுக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி சிறுநீரகத்தில் ரத்தம் வரதான், அதாவது சிறுநீரில் ரத்தம் கலந்து வரதான் செய்யும். ஸோ எதனால் இது ஏற்பட்டிருக்கின்றதை நீங்கள் ஒரு மருத்துவ நிபுணரை சந்தித்து ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். தாமதிக்காதீங்க. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் அதுவுமே உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அறிகுறி தான் சுட்டி காட்டுது. இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா அதில் அதிகமாக புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தங்க. இது வந்து கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் வந்து சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா பாதிப்பு வரும். ஏன்னா நுரைத்து சிறுநீர் வெளியேறும் போது கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றமும் உங்களுக்கு தென்படும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு. அப்படி உங்களுடைய அந்த சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக, அதனுடைய ப்ராப்ளமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பாக உங்களுடைய அந்த கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றம் இருக்கும், பஃபிங்கான ஐஸ் இருக்கும், குறிப்பாக கண் வறட்சி கூட உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு ஒரு வேளை ஏற்பட்டிருக்கலாம். இப்போ சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அதிக அளவில் வந்து தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் நமக்கு வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா இதில் எது உங்களுக்கு இருந்தாலுமே கால்களில் வீக்கம் ஏற்படும் தான். பட் குறிப்பாக வந்து கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுறது, கால்களில் வீக்கம் ஏற்படுறதில்ல நம்ம பர்டிகுலராக வாட்ச் பண்ணணும். மருத்துவரை அணுகி அது என்ன ப்ராப்ளத்தில் வந்து இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளை மேற்கொண்டு நம்ம நலமடைந்து கொள்ளணும். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்க, இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. இப்போ பசியின்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இருக்கு. எப்படி தூக்கமின்மை வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இருக்கும், அது போலவும் பசியின்மையும் இருக்கும். இந்த பசியின்மை உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னா, இப்போ ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலையை நம்ம என்ன குறிப்பிட்டோம் அப்படின்னா கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, கழிவு நீக்கம் செய்யறதா. அந்த மாதிரி வேலை வந்து சரியாக நடக்கலன்னு வச்சிங்களேன், நச்சுக்கள் வந்து அதிகமாக நம்மளுடைய உடம்புல தேங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நச்சுக்கள் அதிகமாக தேங்கும் போது தான் இந்த மாதிரி பசியின்மை அப்படின்றது இயல்பாக நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உடனே சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. தசை பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்க, அந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடுங்க. இதனால கால்சியத்தினுடைய அளவு குறையும், பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு குறையும். அப்போ தசைக்கு உங்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போயிடும். இதனால அப்பப்போ உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும், தசை வலி கடுமையாக இருக்கும், தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளணும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது முதல்ல நம்ம கவனித்து சரி பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா அது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நமக்கு மாறிடும், உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட மாறிடும். ஸோ நாம தான் நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போதே உடனே சரி செய்து கொள்ளுங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.